ஒரு குழந்தைகள் படிக்கிறாங்க, படிக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு பெற்றோர்கள் பார்க்க வர்றாங்க. என்னன்னு கேட்டானா குழந்தை படிக்க மாட்டேங்கிறான், அவன் வந்து நிறைய விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இது வந்து ஜாதகத்தோட பிரதிபலிப்பா அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தோட பிரதிபலிப்பு. பெற்றோர்கள் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை படிக்கிறது, ஒரு குழந்தை சேட்டை பண்ணுறது, ஒரு குழந்தை நல்ல பிள்ளையாக வளர்றது எல்லாமே அவங்க கிரக அமைப்பு தான். அந்த லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தியும் நல்ல ஒரு கூர்மையான அறிவும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும். படிக்கலைனாலும் அந்த டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டாலே போதும், அவ்வளோ ஒரு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா விளையாடின்னு இருப்பான், எக்ஸாமில் போயிட்டு ஜஸ்ட்டு எழுதிட்டு வருவான், ஃபுல் மார்க்கு. படிக்கவே இல்லையடா நீ எப்படிடா எக்ஸாம் எழுதுனேன்னு கேட்டால், கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு மைண்டில் அப்படியே இருக்குது, அதை வச்சு எழுதிடுவேன்னு சொல்லுவாங்க. அதாவது படிப்பை வந்து நம்ம 2 விதமாக 3 விதமாக அப்படிங்கிறது பார்க்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட கல்வி நிலை எப்படி இருக்குது. இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சிலபஸ் அப்படிங்கிறது 12th சிலபஸாக இருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி படிக்கும்? அந்த குழந்தைக்கு தகுதிக்கு மீறிய கல்வியாக இருந்ததுன்னா அது படிப்பதோட தன்மைங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். செகண்டு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட விளையாட்டுத்தனத்தால் அது படிக்காமல் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம படிக்க உட்காந்துருக்கும் போது ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறான், பேசுகிறான், அப்போ ஃப்ரெண்டு பேச்சு தான் பெருசுன்னு என்ன பண்ணுறோம், படிக்காமல் போகிறோம். இது 3வது நிகழ்வு.